தமிழக அரசியல் களம் தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகும் சற்றும் பரபரப்பு குறையாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுப்பேற்றுள்ள நிலையில் கோட்டை வட்டாரத்தில் இப்போது மிக முக்கியமான ஒரு விவாதம் முளைத்துள்ளது. அது முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோவை தெற்கு தொகுதி திமுக எம்எல்ஏவுமான வி. செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை இடி வழக்கு மற்றும் அதற்கு தேவையான அனுமதி ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் குறித்ததுதான். கடந்த மே 15, 2026 அன்று அமலாக்கத்துறை தலைமைச் செயலாளர் எம். சாய்குமார் 3 பக்கங்கள் கொண்ட புதிய கடிதம் ஒன்றை முதல்வர் விஜய்க்கு அனுப்பியுள்ளது. அதில் வேலைக்கு பணம் பெற்ற மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியை தொடர மாநில அரசின் முறையான அனுமதியை கோரியுள்ளது. இதற்கிடையே புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த முக்கிய கோப்பு ஃபைல் முதலமைச்சர் விஜயின் மேசைக்கு வந்துள்ளதாகவும் இதுகுறித்து அவர் உயர் அதிகாரிகளுடன் ரகசிய ஆலோசனை அல்லது ஆய்வுக் கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கோட்டை வட்டாரத்தில் செய்திகள் கசிந்துள்ளன. ஒரு முதலமைச்சர் தனது நிர்வாக அதிகார வரம்பிற்குள் எந்த ஒரு கோப்பு குறித்தும் எந்த ஒரு துறை அதிகாரிகளுடனும் ஆய்வுக் கூட்டம் நடத்த முழு சட்டப்பூர்வ உரிமையுண்டு. எனவே செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் கடிதம் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலாளர் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு எந்தவித தடையும் இல்லை. அது முழுமையாக அனுமதிக்கப்படும். ஒரு முதலமைச்சர் தனது நிர்வாக அதிகார வரம்பிற்குள் எந்த ஒரு கோப்பு குறித்தும் எந்த ஒரு துறை அதிகாரிகளுடனும் ஆய்வுக் கூட்டம் நடத்த முழு சட்டப்பூர்வ உரிமை உண்டு. எனவே செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் கடிதம் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலாளர் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு எந்தவித தடையும் இல்லை. அது முழுமையாக அனுமதிக்கப்படும். ஆனால் இந்த விவகாரத்தில் எழும் உண்மையான கேள்வி கூட்டம் நடத்தப்படுமா என்பதல்ல, அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும், அதற்கு சட்ட வடிவம் தரப்படுமா என்பதுதான். அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தே மற்றும் தவேக கட்சியின் மாநாடுகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது திமுக அரசின் மீதும் குறிப்பாக செந்தில் பாலாஜி மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் விஜய். ஊழல் கரை படிந்தவர்கள், டாஸ்மாக் முறைகேடுகள் என பெயர் குறிப்பிடாமலும் நேரடியாகவும் பலமுறை செந்தில் பாலாஜியின் அரசியல் பாணியை விஜய் கடுமையாக எதிர்த்துள்ளார். தேர்தல் களத்திலும் இந்த ஊழல் எதிர்ப்பு முழக்கமே விஜயின் தவேகக்கு பெரிய பலமாக அமைந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று செந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்து விஜய் பாடியதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட சூழலில் விஜயே இப்போது முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். தான் தொடர்ச்சியாக எதிர்த்த ஒரு நபரின் மீதான விசாரணைக்கு தன் கைகளாலேயே அனுமதி கொடுக்கும் அதிகாரம் இப்போது விஜய்க்கு வந்துள்ளது. ஏற்கனவே இந்த அனுமதி கோரல் விவகாரம் ஆளுநர் மாளிகைக்கும் தலைமைச் செயலகத்திற்கும் இடையே பந்தாடப்பட்டு வந்தது. மாநில அரசே இதற்கு தகுதியான அமைப்பு என்று கடந்த பிப்ரவரியில் தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் இப்போது பந்து தவேக அரசின் நீதிமன்றத்திற்குள் வந்து விழுந்துள்ளது. விஜய் அரசு இந்த அனுமதியை வழங்குமா இல்லையா என்பதில் இருவேறு கோணங்கள் விவாதிக்கப்படுகின்றன. செந்தில் பாலாஜி மீதான வழக்கை உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கத் தொடங்கும். இது விஜயின் ஊழலுக்கு எதிரான அரசியல் பிம்பத்தை கெட்டிப்படுத்தும். தான் சொன்னதை செய்து காட்டிவிட்டார் என்ற பெயர் கிடைக்கும். நிர்வாக காரணங்களை காட்டி கோப்பு தாமதிக்கப்பட்டால் அது எதிர்க்கட்சியான திமுகவோடு ஏதேனும் நிழல் உடன்பாடா அல்லது புதிய அரசு சட்ட நுணுக்கங்களை ஆராய்கிறதா என்ற அரசியல் விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடும். செந்தில் பாலாஜி அண்மையில் அளித்த பேட்டியில் புதிய தவக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம், இது ரியல் ஆட்சியா என்று தெரியும் என பேசியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த அமலாக்கத்துறை கடிதத்தின் மீது எடுக்கப்படும் முடிவே அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி இந்த வழக்கில் உள்ள முகாந்திரங்களை ஆராய்ந்து நீதிமன்ற விசாரணைக்கு பச்சை கொடி காட்டுவாரா அல்லது சட்டத்துறை ஆலோசனையின் பேரில் அடுத்த கட்ட நகர்வை அறிவிப்பாரா? ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் இப்போது தலைமைச் செயலகத்தின் 5ஆம் தளத்தை நோக்கித்தான் உற்றுநோக்கிக் கொண்டிருக்கிறது. வி. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் தற்போது கோட்டையில், அதாவது தமிழக அரசின் உச்ச நிர்வாக மட்டத்தில் நடப்பது முக்கியமாக 2 விஷயங்களை சுற்றி நகர்கிறது. இடி, சிபிஐ வழக்குகள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை, புதிய ஆட்சியின் அரசியல் முடிவு என்ன இருக்கும் என்பதுதான். சமீபத்திய தகவல்படி அமலாக்கத்துறை இடி கேஷ் ஃபார் ஜாப்ஸ் வழக்கில் செந்தில் பாலாஜியை குற்றவியல் வழக்கில் தொடர அரசு அனுமதி ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கேட்டுள்ளது. இந்த அனுமதி தற்போது முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் தலைமையிலான அரசின் பரிசீலனையில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதனால் கோட்டையில் 3 வகை ஆலோசனைகள் நடக்கின்றன என்று கூறப்படுகிறது. அனுமதி கொடுத்தால் விஜய் அரசு
ஊழலுக்கு எதிரான கடுமையான அரசு என்ற படிமத்தை பெறும். டிஎம்கே மீது நேரடி அரசியல் அழுத்தம் அதிகரிக்கும். இடி வழக்கு வேகமாக நீதிமன்ற கட்டத்துக்கு செல்லும். அனுமதி தாமதமானால் அரசியல் சமநிலை பார்க்கிறார்களா என்ற கேள்வி எழும். எதிர்க்கட்சிகள் அரசியல் சமரசம் குற்றச்சாட்டு வைக்கலாம். முழுமையாக மறுத்தால் மத்திய அமைப்புகள் வெர்சஸ் மாநில அரசு மோதல் உருவாகலாம். பிஜேபி இதை பெரிய பிரச்சாரமாக்க வாய்ப்புள்ளது. இதற்கிடையில் மற்றொரு பெரிய விவகாரமாக 397 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் முறைகேடு குறித்த சிபிஐ விசாரணையும் முன்னேறுகிறது. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது செந்தில் பாலாஜி இன்னும் மேற்கு தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு ஒரு வலுவான அமைப்பு முகமாகவே கருதப்படுகிறார். அதனால் அவர் மீது எடுக்கப்படும் எந்த முடிவும் சட்ட விஷயம் மட்டுமல்ல, அது டிஎம்கே உள்துறை சமநிலை, டிவிகே அரசின் அரசியல் திசை, மத்திய மாநில உறவு இவற்றையும் பாதிக்கும் வகையில் பார்க்கப்படுகிறது. இப்போது கோட்டையில் நடப்பது ஒரு வழக்கின் கோப்பு நகர்வு மட்டும் இல்லை. அது 2026க்கு பிந்தைய தமிழக அரசியலின் பவர் ஈக்குவேஷன் எப்படி அமைவது என்ற கணக்கு போட்டியாக மாறியுள்ளது.